உங்களுக்கும் நம்ம கஷ்டம் கொடுத்துட்டு இந்த மாத்திரை எல்லாம் சாப்பிட்டாலும் நமக்கு இது போலதான் ஆகும். டாக்டர் சொன்னது போல நான் அந்த மாத்திரை எல்லாம் சாப்பிடும்போது தண்ணி அவ்வளவா குடிக்கவே மாட்டேன். இதுதான் என்னோட பிரச்சனை. ஆனா அந்த டாக்டர் கிட்ட நான் போன பிறகு நான் 7 வருஷமா என்னோட அம்மா இறந்துட்ட பிறகு தூங்காம இருந்தேன்னா, அவர் முதல் நாள் கொடுத்த மாத்திரையில இருந்து தூக்கம் தான் எனக்கு. காலையில எழுந்துக்கவே முடியாது. அப்படியே ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்புறம் சாப்பிட்டு மறுபடியும் எப்படா தூங்குவோன்ற மாதிரி ஆயிடும். இப்படியே எனக்கு நாட்கள் போயிட்டே இருந்துச்சு. 6 மாசம் நல்லாவே தான் நான் தூங்கி எழுந்தேன். என்னுடைய மைண்டும் நல்லா ரிலாக்ஸ் ஆச்சு. அப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். நல்லா தூங்குனா நம்மளுக்கு உடம்பும் ஆரோக்கியமா இருக்கு, மைண்டும் கரெக்டா இருக்கு அப்படின்னு. வீட்டு சூழல்ல சில டைம்ல மறுபடியும் அப்செட் ஆயிடும். ஆனா எனக்கு இந்த ஹாஸ்பிட்டல் போறது கொஞ்சம் நிறுத்தணும். நம்மளும் கொஞ்சம் முயற்சி பண்ணி பார்க்கலாம். இந்த வலியெல்லாம் இல்லாம இனிமேல்ட்டு வாழ்க்கை இல்லை. ஆனா அந்த வலியெல்லாம் பொறுத்துக்கிற அளவுக்கு இருக்கணும். சும்மா மாத்திரை எல்லாம் சாப்பிடக்கூடாதுன்ட்டு ஒரு முடிவு பண்ணேன். ஆனா அப்படி இருந்தும் எனக்கு மறுபடியும் அதிகமா வலி ஆகவே ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தேன். சார் இது போல எனக்கு தூக்கமே மறுபடியும் வரமாட்டேங்குது. நீங்க கொடுத்த மாத்திரையில நான் நல்லா தூங்கினேன்னு அவரு சிரிச்சாரு. தூக்கன்றது அதுவா வரணும். இதே மாத்திரை எல்லாம் இப்படியே கண்டினியூ பண்ணீங்கன்னா கிட்னி தான் போகும். அதனால தூங்கத்துக்கு ட்ரை பண்ணுங்க அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் நான் ஒரு மாத்திரை உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்லி ஒரு 10 மாத்திரை கொடுத்தாரு. அந்த 10 மாத்திரையை முடிச்சிட்ட பிறகு நெக்ஸ்ட் வீக் வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். நானும் அன்னைக்கு நைட்டா அவங்க கொடுத்த அந்த மாத்திரையை சாப்பிட்றதுக்கு முன்னாடி நான் கொஞ்ச நாள் கழிச்சு இன்னைக்குதான் நல்லா தூங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய தங்கச்சிக்கெல்லாம் நான் சொல்லிட்டு தான் படுத்தேன். அதுக்கப்புறமா பார்த்தேன் காலையில எழுப்பி என்னை உட்கார வைக்கிறாங்க. எனக்கு இந்த கோழி எல்லாம் அறுத்துட்ட பிறகு கையெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி அந்த ரெக்கெல்லாம் இழுத்துக்கணும். அந்த மாதிரி என்னால எந்த கையுமே செயல்படுத்த முடியல. நரம்பு, கை, கால் எல்லாமே அப்படியே உதறுது. எழுந்துக்கவே முடியல. அந்த அளவுக்கு அந்த நரம்பு மாத்திரை ஃபுல்லா இழுத்துடுச்சு. அது நரம்புன்னு தான் எழுதியிருந்தாங்க. சரி, அது நரம்பு லூஸ் ஆகுறதுக்காகன்னு நினைச்சேன். ஆனா அன்னைக்கு ஒரு மாத்திரை நான் குடிச்சது எனக்கு தொடர்ந்து 5 நாளைக்கு அந்த கை கால் உதறது, கை நரம்பு இழுத்துன மாதிரி இருந்தது. சாப்பாடே என்னால எடுத்து சாப்பிட முடியாது. ஏதோ 3 விரலால வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஆனா அந்த சாப்பாடு கூட எனக்கு எடுக்க முடியாத போயிடுச்சு. நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகல. அப்போ முடிவு பண்ணிட்டேன். சொல்ற மாதிரி கண்ணை மூடி தூங்கி பார்க்கலாம். எதுக்கு மாத்திரையெல்லாம் நம்ம எதிர்பார்க்கலாம். 2 மணிக்கு கூட தூங்கலாம்.